ஆனால் பிஜேபி வந்து யாதவர்களுக்கு 12 சீட்டுகள் கொடுப்பான்னு சொல்லியிருந்தாங்க. அதில் தான் இப்போ 6 தொகுதிகளை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது அந்த யாதவ் சமூக மக்கள் மீது இவர்கள் வந்து அக்கறை செலுத்தலை, யாதவருடைய ஓட்டுகள் வந்து இந்த தடவை இவர்களுக்கு இல்லை, நாங்கள் இவர்களுக்கு ஓட்டு போட போகிறதில்லை அப்படிங்கிறத வந்து அந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு குரலாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 2020 எலெக்ஷனில் வின் பண்ணி வந்த பிறகு அமைக்கப்பட்ட சட்டமன்றத்தில் சபாநாயகராக இருந்த நந்தகிஷோர் யாதவ் உட்பட 6 நபர்களுக்கு, சிட்டிங் எம்எல்ஏயாக இருக்கக்கூடிய 6 நபர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. இது பெரிய நெகட்டிவாக வந்து பார்க்கப்படுது. இன்னும் சொல்லப்போனால், இதுக்கு முன்னாலேயே அவர்களுக்கு யாதவ வாக்குகள் கிடைக்காத பட்சத்தினால இவங்க வந்து அதை விட்டுட்டு மற்ற சமூகத்தினுடைய வாக்குகள், குறிப்பாக வந்து உயர் சமூகத்தினுடைய வாக்குகளை வந்து தங்கள் பெறலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இதில் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியா கூட்டணி இந்த யாதவ் சமூக வாக்குகளை பெறுறதுக்கும் பிற்படுத்த சமூக மக்களுடைய வாக்குகளை பெறுறதுக்கும் ஒரு முயற்சியாகத்தான் இந்த அரசியல் நடவடிக்கைகளை வந்து அவங்க மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து துணை முதல்வராக வந்து அறிவித்த அந்த நபரும் சரி, இவர்களுடைய யாதவ் வாக்காளர்களை அதிகமாக நிறுத்தினது, குறிப்பாக 143 தொகுதிகளில் ஆர்ஜேடி நிற்குது. அதில் 52 தொகுதிகளை வந்து யாதவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க.